ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம அரிசி மாவு வச்சு சூப்பரான ஒரு முறுக்கு ரெசிபி தான் பார்க்க போறோம். ஒரு 1/2 மணி நேரத்திலேயே இந்த முறுக்க நல்ல டேஸ்டியாவும், மொறுமொறுப்பாவும் எப்படி செய்றதுன்னு பார்க்கலாமா? இந்த முறுக்கு செய்றதுக்கு ஒரு 4 டேபிள் ஸ்பூன் உளுந்த ஒரு பேன்ல லைட்டா வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கலாங்க. ரொம்ப நேரம் வறுக்கணுன்ற அவசியம் இல்லைங்க. வறுத்த உளுந்த கொஞ்ச நேரம் ஆற வச்சுட்டு மிக்ஸர் ஜார்ல நல்லா நைஸா அரைச்சு எடுத்துக்கலாங்க. அடுத்ததா ஒரு சல்லடையில ஒரு 4 கப் அரிசி மாவ நல்லா சலிச்சு எடுத்துக்கலாங்க. கடையில வாங்குன அரிசி மாவு, வீட்ல அரைச்ச அரிசி மாவு எது வேணாலும் எடுத்துக்கலாம். மாவ நல்லா சலிச்சதுக்கு அப்புறம் 1 கப் அரிசி மாவுக்கு 1 ஸ்பூன் உளுந்து மாவு. இந்த ரேஷியோல 4 கப் அரிசி மாவுக்கு 4 ஸ்பூன் உளுந்து மாவையும் சேர்த்து, உளுந்து மாவ நல்லா சலிச்சு எடுத்துக்கலாங்க. இப்ப இந்த மாவு கூட 1/2 ஸ்பூன் கருப்பு எள் இல்லைன்னா வெள்ளை எள் சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் ஓமத்த நல்லா இப்படி கையில கிரஷ் பண்ணி போட்டுக்கோங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் ஜீரகத்தையும் போட்டுக்கோங்க. கூடவே 1/2 டேபிள் ஸ்பூன் உப்பும், 1/4 டேபிள் ஸ்பூன் பெருங்காயத்தூளையும் சேர்த்து மாவ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது கூட 2 டேபிள் ஸ்பூன் வெண்ணெய நல்லா உருக்கிட்டு சூடா சேர்த்துக்கோங்க. வெண்ணெய மாவோட எல்லா பக்கமும் படுற மாதிரி இப்படி கலந்து விட்டுக்கோங்க. இப்படி புடிச்சா புடிக்க வரணும். இந்த கன்சிஸ்டன்சில வெண்ணெய மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஊத்தி மாவ நல்லா சாஃப்ட்டா பெசஞ்சுக்கோங்க. மாவோட பதம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஹார்டாவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தளர்த்தியாவும் இருக்கக்கூடாதுங்க. நல்லா சாஃப்ட்டா இந்த மாதிரி பெசஞ்சு எடுத்துக்கோங்க. மாவு பெசஞ்சுட்டு இப்படி ஒரு காட்டன் துணியில மூடி வச்சுக்கோங்க. இல்லைன்னா மாவு ரொம்ப ட்ரை ஆயிரும். இந்த மாவ ஒரு முறுக்கு மேக்கர்ல 3/4 பாகம் அளவுக்கு ஸ்டஃப் பண்ணிட்டு, எண்ணெயில சின்ன சின்ன முறுக்குகளா பிழிஞ்சு எடுத்துக்கலாங்க. 2 பக்கமும் நல்லா மொறுமொறுப்பா வெந்ததும் எண்ணெயிலேருந்து எடுத்துடலாங்க. அவ்வளதாங்க. அரிசி முறுக்கு ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு பாருங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. வீடியோக்கு ஒரு லைக் போட்டு மறக்காம டிஷ்ஷும் டிஷ்ஷும் குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.